ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாதிரியே தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் கண்டினியூஸ் ஒரு க்ளோஸ்டு கர்வை என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், நார்த்து சவுத்து ரெண்டையும் காட்டும் இல்லையா. ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா நார்த்து போல் டு சவுத்து போல் அவுட் சைடு த மேக்னெட்டாக இருக்கும். இன்சைடு த மேக்னெட்டில் எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சவுத்து டு நார்த்து போலாக இருக்கும். அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் க்ளோஸ்டு கர்வ்ஸாக இருக்குது. த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை அவுட் சைடு த மேக்னெட்டில் எப்படி இருக்குன்னா நார்த்து போல் டு சவுத்து போலாக இருக்கும். இன்சைடு த மேக்னெட்டில் எப்படி இருக்குன்னா சவுத்து போல் டு நார்த்து போலாக இருக்கும். இதை ரெண்டையும் மாற்றி எழுதிடாதீங்க, ஓகேவா. இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ். அது எப்படி இருக்கும், இப்போ ஒரு டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த கர்வில் ஏதோ ஒரு பாயிண்டில் அதனுடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பை ட்ராயிங் டேஞ்சன்ட் டு த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இஸ் அ டேஞ்சன்ட் டு த லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் என்னது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ரெண்டு லைன்ஸும் ஒன்னோட ஒன்று என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் ஃபோர்த்து பாயிண்ட். The degree of closeness of the field lines determine the relative strength of the magnetic field இருக்கும். அப்போ the degree of closeness எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பார் மேக்னெட் வச்சு மேக்னெட்டிக் நீடில் வச்சு நம்ம 10th ப்ராக்டிக்கல் பண்ணோம் இல்லையா, ட்ரா பண்ணுறப்ப அந்த எண்டு பாயிண்டில் மட்டும் க்ளோஸ்டு கர்வ்ஸ் லைன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஈக்குவேட்டர் லைனில் பார்த்தோம் அப்படின்னா கர்வ் லைன் எப்படி இருக்குன்னா நிறைய கேப் விட்டு இருக்கும். அப்போ அந்த கேப் நிறைய இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ்டு கர்வ் நிறைய இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபீல்டு எப்படி இருக்குன்னா க்ளோஸராக இருக்கும். அப்போ ஃபீல்டும் அங்கே என்னவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணுறோம். த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஃபீல்டு லைன்ஸ் டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ரௌடாக இருக்கிறப்ப. மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்காக இருக்கும் எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தின் அவுட்டாக இருக்கிறப்ப. தின் லைன்ஸாக இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். இதுதான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் பார்க்குறோம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா சை, இங்கேயும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம், சைன்னு பார்க்க போகிறோம். சை பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள். The number of magnetic field lines crossing per unit area is called magnetic flux. Number of magnetic field lines ஒரு particular ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதுதான் அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்னன்னு சொல்கிறோம், இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ அதனுடைய யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா வெபர். ஃப்ளக்ஸோட யூனிட்னு கேட்டால் வெபர், 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நான் டெஃபினேஷன் என்ன சொல்கிறோம், த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா. ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதுதான் அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணல, ஒன்லி த மேக்னெட்யூட். மேக்னெட்யூட் மீன்ஸ் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதனுடைய எஸ்ஐ யூனிட்னு பார்த்தோம்னா வெபர். ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா psi b is equal to b dot a vector, b vector dot a vector னு சொல்றோம். இஸ் டாட் ப்ராடக்ட், ஸ்கேலர் ப்ராடக்ட். டாட் வச்சாலே ஸ்கேலர் ப்ராடக்ட். அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ba cos theta. இது 11th நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டர் ப்ராடக்ட்னா என்னன்னு. ஸ்கேலர் ப்ராடக்டாக இருந்தால் காஸ் தீட்டா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக இருக்கும். இஸ் எ வெக்டர் காம்பனண்ட்னா வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது BA cos theta அப்படிங்கிறது இஸ் a scalar product is equal to B perpendicular to A. அப்போ பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் cos theta, வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக இருந்ததுன்னா அது sin theta. அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இங்கே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்னன்னு பார்க்குறோம். இப்போ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்து அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய யூனிட்டு எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது
ஃபட்டேஸ்ட் லா அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். யூனிஃபார்ம் அப்படின்னாலே இஸ் அ சேம் மேக்னெட்டியூடு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை வச்சு சொல்கிறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு சேமாக யூனிஃபார்மாக ஒரு மேக்னெட்டியூடு வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். டைரக்ஷனும் எல்லா பாயிண்ட்லேயும் ரீஜனில் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதை என்னென்னு சொல்கிறோம், இஸ் அ லோக்கலி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். ஏன்னா எர்த் பிளேஸில் இருந்து நீ எந்த பாயிண்டில் கொண்டு போய் ஒரு பார்ட்டிகுலர் நீ தூக்கி போட்டாலும் அதனுடைய அட்ராக்டிவ் பவர் இஸ் சேமாக இருக்கும். அப்போ யூனிஃபார்மாக இருக்கும். அப்போ அது என்னென்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி எ யூனிஃபார்மாக இருக்கும். இஃப் இட்ஸ் சேம் மேக்னெட்டியூடாக இருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் சேம் ரீஜனில் கிவன் ரீஜன்லேயே தான் இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி எ நான் யூனிஃபார்ம். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்காது, யூனிஃபார்மாக இருக்காது. அப்போ மேக்னெட்டியூடு டைரக்ஷன் அல்லது மேக்னெட்டியூடு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், அல்லது ரெண்டுமே வேரி ஆகி இருக்கலாம் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பார் மேக்னெட். இப்போ பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் யூனிஃபார்ம் லைன்ஸ் இருக்காது. கர்வில் வந்து கர்வ் லைன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா எண்டு பாயிண்ட்ஸ், அதாவது போல்ஸில் மேக்ஸிமமாக இருக்கும். ஈக்குவேட்டர் பாயிண்டில் எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். அப்போ யூனிஃபார்மாக இருக்காது. அதனால தான் அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்னது யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டெஃபினேஷன். அடுத்தது பார்க்குறோம் என்ன அப்படின்னா கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் கூலும்ஸ் லா ஃபர்ஸ்ட் லெசனில். இங்கே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட கூலும்ஸ் லா என்னன்னு பார்க்க போகிறோம். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினேஷன் பாருங்கள், ஈக்குவேஷனில் இருந்து டெஃபினேஷனை படிங்க. ஈக்குவேஷன் F is directly proportional of QMA QMB by R square into R cap. R capங்கிறது யூனிட் வெக்டர். QMA அப்படிங்கிறது எது போல் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். அந்த போல் ஸ்ட்ரென்த் QMனா போல் ஸ்ட்ரென்த், A பார்ட்டிகல்ஸோட போல் ஸ்ட்ரென்த், B பார்ட்டிகல்ஸோட போல் ஸ்ட்ரென்த் தான் என்னது QMB. அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். என்னது, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ். ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். அது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரென்த். அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸோட மேக்னெட்டிக் போல்ஸோட போல் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அது ப்ராடக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ரெண்டிலும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இருக்கும். அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதுதான் அதனுடைய டெஃபினேஷன். என்னது, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் two magnetic poles is directly proportional to the product of their pole strength and inversely proportional to the square of the distance between them. இதானது கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம், F is equal F directly proportional QMA by QMB by R square into R cap அப்படின்னு எழுதுறோம். இப்போ F is equal to K into QMA into QMB by R square into R cap. K யோட வேல்யூஸ் தெரியும். என்னது, mu naught by 4pi. அப்ராக்சிமேட்டாக அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 10⁻⁷ ஹென்ரி பர் மீட்டராக இருக்குது. இங்கே ஏன் கேயோட வேல்யூஸ் நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா மியூ நாட்டுங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் பை 4pi இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. மியூ நாட் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4pi into 10⁻⁷ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா மியூ நாட்டோட வேல்யூ 4pi into 10⁻⁷ டிவைடட் பை இங்கே வேல்யூ ஒரு 4pi இருக்கா, ரெண்டும் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் 10⁻⁷ இருக்கும். மியூ நாட்டோட வேல்யூ எவ்வளோ 4pi into 10⁻⁷ ஹென்ரி பர் மீட்டர். அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 4piயை கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் வேல்யூ என்னன்னு கிடைக்குது 10⁻⁷ ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னடிசமோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது
magnetic field at a point along the axial line of the magnetic dipole. மேக்னெட்டிக் டைப்போலோட ஆக்சியல் லைன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் டைப்போலோட ஆக்சியல் லைன் பார்த்தோம், ஈக்குட்டோரியல் லைன் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங்க ஆக்சியல் லைன் என்னன்னு பார்க்க போகிறோம். அது மேக்னெட்டிக் டைப்போலில் எப்படி இருக்குது, அதாவது ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டு அதில் ஆக்சியல் லைன் எப்படி இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். பார் மேக்னெட்டோட டைரக்ஷன் நமக்கு தெரியும், சவுத்து நார்த்துன்னு தெரியும். இப்போ சவுத்து நார்த்துக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும், 2L அப்படின்னு தெரியும். அப்போ சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ், அந்த டயக்ராமை பாருங்கள், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நார்த்து போல் சவுத்து போலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2L. ஓங்கிற மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஓல இருந்து என் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்னொரு எல்லுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய ஓங்கிற மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறோம். சிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய ஆக்சிஸ் எது, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆக்சியல் லைனோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் எதை எடுத்துக்கிறோம்னா சின்னு எடுத்துக்கிறோம். அந்த சீல இருந்து இந்த ஓங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது நார்த் போல்ல இருந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆர் மைனஸ் எல். ஏன் அப்படின்னா ஓல இருந்து சி வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் 6, ஆனால் ஓல இருந்து என் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துகிட்டு இருக்கிறோம், எல்லுன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ ஆர்லேருந்து இது எல்லாம் என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ ஆர் மைனஸ் எல்லுன்னு கிடச்சிருது. அதே மாதிரி சவுத்து போலில் இருந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் சி வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறோம். நமக்கு ஓ வரைக்கும் உள்ள பாயிண்ட் ஆர்னு தெரியும், அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கும் ஓக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லுன்னு தெரியும். அப்போ அதையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் எல். அப்போது ஓல இருந்து சி வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆரா இருக்கு, என்ல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் எல்லா இருக்கு, எஸ்ல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, ஆர் பிளஸ் எல்லா இருக்கு. அப்ப இதை கால்குலேட் பண்ண போறோம். அதே மாதிரி சி அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. நார்த் போலோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா Fn வெக்டராக இருக்குது. சிங்கிறதுல இருந்து இன்வெர்ட் டைரக்ஷனில் பாருங்கள் எஃப்எஸ்ங்கிற சவுத் போல் இருக்குது. அப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய போல் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, பிஎன் அண்ட் பிஎஸ்ஆ இருக்குது. இப்போ அதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் என்னது, இது எல்லாமே டயக்ராமில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒரு பார் மேக்னெட் என்எஸ், அதனுடைய மொமெண்ட் எப்படி இருக்குது, பிஎம் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் இன்ட்டு 2L இருக்குது. அப்போ லெட் சி பி த பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் at a distance r from the center point O. அது நம்ம இப்போ சொன்னது எல்லாமே டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். தட் யூனிட் நார்த் போல் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நார்த் போலோட யூனிட் ஸ்ட்ரென்த் எப்படி எடுத்துக்கிறோம், சிங்கிற பாயிண்டில் 1 ஆம்பியர் மீட்டராக எடுத்துக்கிறோம். அப்போ த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஒரு யூனிட் நார்த் போலில் அப்படின்னு பார்த்தோன்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த நார்த் போல். அப்போ பிஎன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவுக்கு போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை QM, அதாவது போல் ஸ்ட்ரென்த் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ தான் ப்ரீவியஸில் சொன்னேன். எனது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு படித்தேன் சொன்னோம். அப்போ BN இஸ் ஈக்குவல் டு FN பை QMC, இதுதான் என்னது ஃபார்முலா. இங்கே எம்சின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸில் இருந்து போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிறத கேல்குலேட் பண்ணுறேன். அப்போ BN இஸ் ஈக்குவல் டு FN பை QMCயாக எடுத்துக்கிறோம். FN எப்படி எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸோட வேல்யூஸ் அப்படின்னா μ0 பை 4πன்னு எடுத்துக்கிறோம் இன்ட்டு QM பை R மைனஸ் L ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு I கேப். இதுதான் என்னது இதனுடைய ஈக்குவேஷன். என்ன எப்படி வந்தது அப்படின்னா FNங்கிறது ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, QM பை R மைனஸ் L ஹோல் ஸ்கொயர் I கேப்னு கிடைக்குது. அப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி நார்த் போலில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது சி டியூ டு த சவுத் போல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா BS is equal to BS vector is equal to FS vector by QMC அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதுலேயும் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப அங்கே என்னவா இருக்குது, இஸ் அட் ப்ளஸ் சைனாக இருக்குது. இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிறப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் இன்வெர்ட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால தான் அங்கே என்னவா இருக்குது, மைனஸ் சைன் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால தான் நார்த்து போலில் என்னென்னு சொல்லியிருக்கோம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் மைனஸ் சைன் வரல. இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது பட் இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஏற்கனவே சைன்
பார்த்துருக்கோம். இன்வர்ட் டைரக்ஷனாக இருந்தால் நெகட்டிவ், அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருந்தால் பாசிட்டிவ். ஸோ அங்கே என்ன சைன் வருது? மைனஸ் சைன் வருது. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை 4 இன்ட்டு QM பை R ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறோம்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணுறோம். ஒரு ஆக்சிஸ் ஆஃப் த ஆக்சிஸ் லைனில், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆக்சிஸ் லைனில் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா சிங்கிற பாயிண்டில் பிஎன்னும் பிஎஸும் பார்க்குறோம். அப்போ பி வெக்டர் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎன் வெக்டர் ப்ளஸ் பி எஸ் வெக்டர் அப்படின்னு பார்க்குறோம். பிஎன் வெக்டரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது? மியூ நாட் பை 4 into QM by R minus L whole square எடுத்துக்கிறோம் into I cap. அதே மாதிரி plus இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? மைனஸ் ஆஃப் மியூ நாட் பை 4 into QM by R plus L ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் இங்கே ஆர் மைனஸ் எல்லுன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு. ஆர் மைனஸ் எல்லுங்கிறது என்னது? QM ஆக்சிஸ்லேருந்து எடுத்துக்கிறோங்கிறாங்க. அப்போ QM ஆக்சிஸ்ங்கிறது என்னது? சியிலேருந்து என் ஃபஸ்ட் எடுத்துக்கிறது நார்த் போல். சிஎன்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆர் மைனஸ் எல். கியூ ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தானே ஃபோர்ஸில், அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிறப்ப ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு வந்தது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா QMCன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? சியில இருந்து எஸ் வரைக்கும். அப்போ அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது ஆர் பிளஸ் எல். ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர்னு வரும், இங்கே ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் காமன் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன? மியூ நாட் பை 4 QM இது எல்லாமே காமன், ஐ கேப்பும் காமன் வெளில எடுத்துரும். அப்போ 1 பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு கிடைக்குது. அப்போது மியூ நாட் பை 4 இன்ட்டு QM. இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அதாவது ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயருங்கிறது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலையும் ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயருங்கிறது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலையும் இருக்குது. அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எப்படி? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2RL அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூட மைனஸ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. இது என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது ஆர் ஸ்கொயரோட ஃபார்முலா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2RLன்னு வருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்ன ஆயிடுது? ப்ளஸ். ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டு. டிவைடட் பை ஆர். இப்போ இது எப்படி ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஹோல் ஸ்கொயரில் எடுத்துக்கிறோம். அப்போ ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறப்ப எப்படி கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருது. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ எப்படி வரும்னா, இப்போ இதில் மினிமம் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ மியூ நாட் பை 4 இன்ட்டு QMனு கிடச்சிருது. இதில் ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? 4RL பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருது இன்ட்டு ஐ கேப்பாக இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம்? மியூ நாட் பை 4 இன்ட்டு 2R. ஏன்னா 2Rன்னு ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த QM 2L என்ன பண்ணிக்கிறோம்? தனியாக பிரிச்சுக்கிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். நமக்கு ஃபார்முலாவில் தெரியும். மியூ நாட் பை 4 இன்ட்டு 2R. இந்த QM 2L என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ PMனு கிடச்சிரும் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு கிடைக்குது. அப்போது இஃப் ஆர் strictly greater than L is அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எல் அப்படின்னா என்ன? ஆரை விட எல் ரொம்ப கம்மியான லென்த்துன்னு அர்த்தம். அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறப்ப பி ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 இன்ட்டு 2R PM பை ஆர் பவர் 4 ஓகேவா இன்ட்டு ஐ கேப். அதே மாதிரி பி ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 இன்ட்டு 2 PM by R cube into I capனு கிடைக்குது. அப்போ B axis லைனில் இப்போ எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணோம்னா மியூ நாட் பை 4 இன்ட்டு 2 PM by R cube. இதுதான் என்னது? ஆக்சியல் லைனோட ஈக்குவேஷன். அடுத்த டாபிக்
ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஈக்குட்டோரியல் லைன். இப்போ அங்கே நம்ம ஆக்சியல் லைன் இது வரைக்கும் பார்த்தோம். ஆக்சியல் லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஈக்குவேஷனும் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆக்சியல் லைனும் எப்படி இருக்குது? சேம் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. அடுத்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஈக்குட்டோரியல் லைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கேயும் நம்ம டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஈக்குட்டோரியல் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த பார் மேக்னெட்டோட நமக்கு ஏற்கனவே தெரியும், சவுத்து போல் நார்த்து போல். அதனுடைய மிட் பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஓன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய ஓஎஸோட டிஸ்டன்ஸ் எல், ஓ என்னோட லென்த் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஓல சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ்லேருந்து சிங்கிற சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், பெர்பெண்டிகுலர் லைன். அதை ஆர்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய டிஸ்டன்ஸு அதில் இருந்து ரெண்டு சைடும், அதாவது என்னும் ஓவியும் என்ன பண்ணுறோம்? சிங்கிற பாயிண்டில் ஜாயின் பண்ணுறோம். அதில் இருந்து ஆக்ட் ஆகக்கூடிய காம்பனண்ட் என்னவா ஆகுது அப்படின்னா ஆறுங்கிற பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரிசால்விங் இன்டூ டூ காம்பனண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று நார்த் போல் டைரக்ஷனோட ஃபோர்ஸு, இன்னொன்று சவுத் போல் டைரக்ஷனோட ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரிசால்விங் இன்டூ டூ காம்பனண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ கன்சிடர் எ பார் மேக்னெட் NS. அதனுடைய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நமக்கு தெரியும், PM is equal to QM into 2L அப்படின்னு தெரியும். Let C be the point on the axial. இப்போ நம்ம C எடுத்துக்கிறோம். அது ஈக்குட்டோரியல் லைனோட சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ். அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் ஓ. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேரால் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னதே தான். லெட் யூனிட் நார்த் போல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 1 ஆம்பியர் மீட்டர்னு எடுத்துக்கிறோம். இஸ் பிளேஸ்ட் அட் தி சென்டர் சி. அதனால் அதனுடைய வேல்யூஸ் என்னென்னு கிடைச்சிரும்? QMCன்னு வர இடத்துலலாம் வேல்யூ 1ன்னு இருக்கும். அப்போ த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் நார்த் போல், ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸில், அதாவது நார்த் போலில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா BN is equal to FN by QMC. QMCயோட வேல்யூஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஆக்சியல் லைன்லையும் அதே தான் சொன்னோம். QMCயோட வேல்யூ 1. Fோட ஃபார்முலாவை தான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது? μ0/4π QM/r² ஃபார்முலா. அங்கே R minus L, R minus L whole square அல்லது R plus L whole squareன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். இங்கே இங்கே என்ன எடுத்துக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா எண்ணுக்கும் சீக்கிரம் எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்கே R டேஷ்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் R' அலாங் NCயில் அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது? இங்கே R டேஷாக இருக்குது. அப்போது த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் வேல்யூஸ் BN is equal to என்னவா இருக்குன்னா μ0/4π QM/r'². அதே மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நார்த்து போலில் அலாங் சி பிரெயின்கிற இடத்துல இருந்து என்ன ஆகுது? ஒரு சவுத்து போலில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா BS is equal to FS/QMC. இங்கேயும் QMCயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1ன்னு ஆகிடும். அப்போ FSோட வேல்யூ μ0/4π QM/r' அலாங் CS இருக்கும். இங்கே BNும் BS எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா டூ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த ஒரு காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரிசால்விங் இன்டூ டூ காம்பனன்ட்ஸ், அதாவது காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படிங்கிற ரெண்டு காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் BN வெக்டருங்கிறது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா -BN cos θ I cap ப்ளஸ் BN sin θ J கேப்பாக இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் பக்கத்தில் இருக்கிற டயக்ராமை பாருங்கள். இந்த சிங்கிற சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் ரிசால்விங் இன்டூ டூ காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு ரெண்டு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதில் FN cos θ FN sin θ. பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டாக எது இருக்குன்னா FN sin θ FN sin θ. பேரலல் டு த காம்பனண்ட்ஸாக எது இருக்குன்னா FN cos θ FS cos θ. இது ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால -I கேப்பாக இருக்குது. இங்கே பர்பண்டிகுலர் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இது மேலே sin θவுக்கு மேலே J கேப் வந்து பாசிட்டிவாகவும் யூனிட் வெக்டர் -J என்னவா இருக்குது? இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால மைனஸாகவும் இருக்குது. அடுத்தது நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா is a value substitute பண்ணுறோம். எப்படி? BN vector is equal to -BN cos θ I cap ப்ளஸ் BN sin θ J cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி BSல எடுத்துக்கிறோம். BSல எடுத்துக்கிறப்பையும் ரிசால்விங் இன்டூ டூ காம்பனன்ட்ஸ் தான். அப்போ BS cos θ மைனஸ் சைன் தான். ஆனால் BS sin θ என்னவா இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால அதுவும் -J cap. அப்போ BNங்கிறது cos θவுக்கு மைனஸ் சைன். ஏன்னா யூனிட் வெக்டர் எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. sin θ ஏன் ப்ளஸில் இருக்குன்னா J யூனிட் வெக்டர் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 11th தேர்ட் லெசனில் இந்த சைன் கன்வர்ஷன் பார்த்துருக்குறோம், எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராமை வச்சுன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ BS is equal to என்னவா இருக்குது அப்படின்னா -cos θ I கேப்பாக இருக்குது. அதே மாதிரி sin θ எப்படி இருக்குது? மைனஸாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்கிறதுனால யூனிட் வெக்டர் -Jவாக இருக்கும். இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஈக்குவேட்டர் லைனில். அப்போ B ஈக்குவேட்டர் இஸ் ஈக்குவல் டு BN வெக்டர் ப்ளஸ் PS வெக்டராக இருக்குது. இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப். அதே மாதிரி பிஎஸோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப். இது ரெண்டுலேயும் எது காமன் டேர்ம் கேன்சல் ஆயிரும்? பிஎன் sin theta j cap minus bn sin theta j cap கேன்சல் ஆயிரும். ஏன்னா bn bs இங்கே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ sin theta டேர்ம் என்ன ஆயிருது? ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்னால கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவேட்டர் லைனில் கிடைக்கிறது என்னன்னா மைனஸ் bn cos theta i cap மைனஸ் bs cos theta i cap. அப்போ bn bs ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ ஏதாவது ஒன்றுக்கு bnஓ அல்லது bsஓ சப்ஸ்டிட் பண்ணனா என்ன நினச்சிரும்? 2bn cos, இங்கே நான் bn சப்ஸ்டிட் பண்ணுறேன் bsக்கு பதிலாக. அப்போ என்னென்னு கிடைச்சிரும்? மைனஸ் 2bn cos theta i cap அப்படின்னு கிடைக்குது. அப்போ bnோட வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? bnோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். mu naught by 4 pi qm by r dash ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு cos theta i cap கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போது ஈக்குவேட்டர் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா மைனஸ் mu naught by 4 pi 2 qm by r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு cos theta i cap. இப்போ இந்த r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் எப்படி கிடைக்குது அப்படின்னா பித்தாகோரஸ் தியரம் படி r dash ஸ்கொயருக்கு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா? ONCங்கிற ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா r அதாவது cn square is equal to OC square plus ON square வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எப்படி கிடைக்கும்? NC square அப்படிங்கிறது r dash square. அப்போ r dash square is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த ON square. ON squareோட வேல்யூ L. அதே மாதிரி இதனுடைய வேல்யூ OCயோட வேல்யூவும் 6. அப்போ எப்படி எழுதலாம்? L ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர்னு எழுதலாமா? அந்த ஈக்குவேஷனை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே மாதிரி காஸ் தீட்டாவோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா மேக் அட் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட் பை இது சைன் தீட்டாவாக இருந்தால் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், இது அட்ஜசன் பை ஹைப்போட்டனஸ். அப்போ அட்ஜசன் பை ஹைப்போட்டனஸ்ங்கிறப்ப எதை எடுத்துக்கிறோம்? எல் பை வேல்யூஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் என்னவா இருக்கும்? எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ பாருங்கள் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். என்னது? ONC ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ ONங்கிறது அட்ஜசன் பை ஹைப்போட்டனஸ்ங்கிறது என்னவா இருக்குது? CN இருக்குது. அப்போ கண்டுபிடிச்சோன்னா எப்படி இருக்கும்? எல் பை ஆர் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எல் பை ஆர் டேஷோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப். அது சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூஸை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேட்டர் எப்படி இருக்குன்னா மைனஸ் 2 இன்ட்டு என்னவா இருக்குது? மைனஸ் 2 இன்ட்டு mu naught by 4 pi இன்ட்டு qm by r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு எல் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப் இன்ட்டு ஐ கேப். அப்போ இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே ஹாஃபாக இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 3/2. அப்போ வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுன்னா b equator is equal to minus mu naught by 4 pi qm 2l by r square plus l square whole power 3/2 i cap இருக்குது. அப்போது b equator is equal to minus mu naught by 4 pi இதை qm 2l என்னென்னு எடுத்துக்கிறோம்? நம்ம pmனு எடுத்துக்கிறோம். அப்போ pm by r square plus l square whole power 3/2 i cap. pmங்கிறது என்னது? டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இங்கேயும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா r is greater than compared to l. அப்போ என்ன ஆயிரும்? நெக்லெக்ட் ஆயிரும். அப்படி நெக்லெக்ட் ஆகிறப்ப r ஸ்கொயர் இன்ட்டு 3/2 இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆயிரும். r கியூப்னு மட்டும் கிடைக்கும். அப்போ ஈக்குவேட்டரில் மைனஸ் mu naught by 4 pi pm by r cube இன்ட்டு i கேப்பாக இருக்கும். அப்போ ஈக்குவேட்டர் லைன் மைனஸ் mu naught by 4 pi pm by r cube. pmங்கிறது இஸ் a vector quantity, அதனால pm vector. இதுதான் என்னது? லாஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஈக்குட்டோரியல் லைன். ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல் ஆக்சியல் லைன் ட்வைஸாக இருக்கும், ஈக்குட்டோரியல் லைன் கம்பேர் பண்ணுறப்ப 1 இருக்கும்.